பொங்க வைக்க போகும்போது கிழவிக்கு புள்ள வராக்குது. போயிட்டேன்டா உனக்கு நல்லது, இல்லைன்னா குறை காசை வாங்க மாட்டேன், அட்வான்ஸோட போய். பிறந்த உள்ள பொங்கக்கின்றேன், ஒரு பிடி சோத்துக்கு நிக்கிறாங்க 1.5 லட்சம் பேரு. சோறுல பொங்க கொடுத்து மிச்சம் கிடக்கடா காப்பிடி சோறு. ஒரு பிடி சோத்துலையா 1.5 லட்சம் பேரு சாப்பிட்டு அப்பா ஒரு பிடி சோத்துல 1.5 லட்சம் பேரு மிச்சம் காப்பிடி சோறு கிடக்கு. எப்படி எடுத்து கொடுத்தாங்களா இல்ல தொட்டு தொட்டு விட்டாங்களா? ஊன்னு சொல்லு. ஊம் இது எதுக்கு நான் ஏத்து. அப்ப கெடா வெட்டணும், கெடா வெட்டணும் பார்த்தா கிழவிக்கு பிள்ளை வத்து 30 செல்லல. பொங்க வச்சுக்கு இருக்கும்போது பிள்ளை பார்த்துட்டாளா? அப்ப கெடா வெட்டும் போது அருவாளை ஓங்குற கிழவி வாந்தி எடுக்கிறா நிறமாசம். சம்பளம் வாங்கிட்டு போயிரு. ஏன் எனக்கு உங்க ஆசை வேணாம்டா. சரி சரி இன்னும் சொல்ல மாட்டேன். ஐயே வேணாம் உங்க இல்ல இன்னுமே இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். இந்த காசை வாங்கி இல்ல வரக்கல சொல்ல மாட்டேன். இந்த காசை வாங்கி பொழக்கணும். நாளைக்கு பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல 4 பேரை பிடிச்சிக்கிட்டு ஏய் என் தம்பி வரம் குறைச்சு போடுறாங்கடா. அவன் நம்ம சிசிங்க. இனிமேல் உன் கிளவி பிள்ளை வத்தானா பிள்ளை காட்டினா நான் சொல்ல மாட்டேன். கிழவே கெடா வெட்டம் போறாரு. கெடா வெட்டினாங்களா வெட்டலையா? அருவா இல்லைன்னு பிளேடு கிட்ட அறுத்தாரு, தலை துண்டா போச்சுடா. போயிருக்கோம் போயிருக்கோம். அந்த கெடா 1300 கிலோ கறி விழுகுது. என்ன முட்டுக்கான நெகத்தை கூட பிளேட்டா இருக்க முடியல, கெடாய் அறுத்தான்னு சொன்னா அது கூட ஏத்து. சாமி மகிமப்பா 1300 கிலோ கறின்னு சொல்றியா? ஆனையா கெடாயாடா? கெடா சாமி இதுல அப்படியே ஊட்டச்சத்து ஏறுது. சாமி ஒரு காலுக்கு சோகத்தை தரும், அதுக்காக ஊட்டச்சத்து என்ன 10 கிலோ கடா போய் 1300 கிலோ ஆக்குமாடா? அதை வெட்டும் போது தாண்டா தெரியுது அது பொட்டை ஆடு. அந்த கடாயை பிடிச்சவன் பிடிச்சி பார்த்து கொண்டு வரல. பிடிச்சவன் சின்ன தம்பி மகன் அசோக். அசோகா? அசோகா இவனாடா? சந்தோஷ். சந்தோஷா? சந்தோஷ் தான் பிடிச்சிருப்பான். அண்ணன் நடந்து அபஜரமா கைவீசி